ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம மொபைல்லே வந்து நிறைய பேர் வந்து ஹை குவாலிட்டி வீடியோஸ் இல்லாட்டி வந்து மூவிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து ஹை குவாலிட்டி வீடியோஸை இல்லாட்டி மூவிஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேயர்னு கூட சொல்லலாம் எம்எக்ஸ் பிளேயரை. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய வீடியோ பிளேஸில் வேலை செய்யாத வீடியோவை கூட வந்து நம்மளால் எம்எக்ஸ் பிளேயரை யூஸ் பண்ணி வீடியோ வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்படி நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து இந்த எம்எக்ஸ் பிளேயரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த எம்எக்ஸ் பிளேயரை வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த எம்எக்ஸ் பிளேயரை யூஸ் பண்ணுறப்ப எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வந்து எம்எக்ஸ் பிளேயர் அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது, இல்லாட்டி வந்து உங்கள் ஃபோல்டர்ஸ் எல்லாம் காட்டுது, அதுக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இரிட்டேட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம மொபைலில் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம், இடைக்கிடையே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருமா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பிரச்சனையான விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வர்ற இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டிஸ்ப்ளே ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஃபோல்டர்ஸ் கிளிக் பண்ணுறது இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதை எப்படி முழுசாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா எம்எக்ஸ் பிளேயில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ வாங்க அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. ஸோ இங்கே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ இந்த மொபைலில் லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த எம்எக்ஸ் பிளேயர் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ இதில் எல்லாமே மொபைல் டேட்டா, வைஃபை, பேக்ரவுண்ட் டேட்டா எல்லாமே வந்து எனேபிள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைஃபை அப்படின்றதும் இருக்கும். ஸோ அதுலேயுமே எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் போங்க. போயிட்டு எம்எக்ஸ் பிளேயரை வந்து திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து டோன்ட் ரிமைண்ட் மீ அகெயின் அப்படின்றத கொடுத்துட்டு கேன்சல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் அலோ பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரை யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா எம்எக்ஸ் பிளேயரில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூவே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.